Oh Ravi, you scared me. நீ எப்படி இங்க? ஓஹோ, அப்படியா? இது என்னோட வீடு. அது நான் தானே கேட்கணும். நீங்க எப்படி இந்த வீடு கண்டுபிடிச்சீங்க? ஓ, அந்த மெசேஜ் அது வந்துடுச்சா? எந்த மெசேஜ்? என்ன ரவி, இன்னைக்கு காலைல கால் பண்ணி என்னெல்லாம் சொன்னீங்க? எனக்கு கால் பண்ணி பாசன் சொன்னீங்க. பார்வதிக்கு உடம்பு சரியில்லை. இல்ல, வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும். பார்வதிக்கு உடம்பு சரியில்லை அப்படி நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு தோணுச்சு something was backing you. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த வீட்டு அட்ரஸ் மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு வாட்டி கால் பண்ணேன், நோ ரெஸ்பான்ஸ். என் கையில போன் இல்ல. நான் இன்னைக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்வதிக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் சர்ப்ரைஸ் இருக்கா? அதுதானே பிளான்? என்ன இவ்ளோ நர்வஸா இருக்கீங்க? இது ஏன் வீடுன்றதாலயா? எல்லாருக்கும் பயந்து இவ்ளோ நாளா நம்ம லிஃப்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூம்ல என்னென்னமோ எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடு நமக்கு மட்டும்தான். இப்படி ஒரு நாள் எதிர்பார்த்து தானே பார்வதி கிட்ட இவ்வளவு நாளும் போய் சொன்னீங்க. எனக்கு நம்ப வேண்டாம். வாட்? எனக்கு தெரியும் நீங்க ஏன் மூட் அவுட் ஆகுறீங்கன்னு. இவ்வளோ நேரம் டிரைவிங், ஒவ்வொரு முறையும் பார்வதிக்கு துரோகம் பண்றன்ற குற்ற உணர்ச்சி. எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்காதா? தேவி, இதுவரைக்கும் பார்த்தது இல்லையா? என் பேர் பின்னாடி இருக்கு சர்நேம். என் ஹஸ்பண்ட் வெங்கடேஷ். இப்போ அவரு, நான் தான் சொன்னல, காலையில தான் டெல்லி போனாரு. இல்லன்னா நம்ம எப்படி இங்க? யோசிச்சு பாருங்க ரவி. நம்மள பத்தி உன் புருஷனுக்கு தெரிஞ்சா? ஏன் இப்போ இப்படி கேக்குறீங்க? என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. என் அம்பி உடைஞ்சு போயிடுவாரு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? அவருக்கு எல்லாம் தெரியும். வாட்? என் குழந்தை அவர்கிட்ட இருக்கு. அவரு கொன்னுடுவாரு. நோ. எனக்கு என் குழந்தையை காப்பாத்தணும். வேற வழி இல்ல தேவி. நம்ம செஞ்ச பாவத்துக்கு நாம தண்டனை அனுபவிக்கணும் தேவி. அதுதான் அவருக்கு வேணும். அதுக்கு எதுவும் தெரியாது என் குழந்தைய பலி கொடுக்க முடியாது. உனக்கு வேற வழி இல்ல ரவி. முடியல, என்னால முடியல. Come on, do it. என்னால எப்படி கொல்ல முடியும்? ஆனா என்னால முடியும். ஒரு சாவு நிச்சயமா நடக்கும். எதுவும் தெரியாத 6 வயசு குழந்தை சாகிறத விட இவ சாகிறது மேல். முடியாது. Do it now.
No. Ravi, no. No, Ravi. Please. Please, Ravi. I'm sorry, Devi. பாத்தியா, இவன் எந்த அளவுக்கு உன்னை விரும்புறான்னு பாத்தியா? நான் சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு தேவி. தினமும் லேட்டா வரவும் புருஷன் கை கட்டுற தூரத்துல இருந்தாலும் அந்த ராத்திரியில நான் நிறைய எதிர்பார்ப்பேன். என்னோட வேலை, லேக் ஆஃப் கேர், இப்படி நிறைய ரீசன்ஸ். சாதாரணமா நடக்கிற அரேஞ்ச் மேரேஜ், எந்த பொண்ணா இருந்தாலும் நிறைய நியாயங்கள் பேசலாம். உண்மைதான், நிறைய நேரங்கள் ஆஃபீஸில் ஒன்றா இருப்பீங்க, மனசு விட்டு பேசிப்பீங்க. அங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு போகிற ஒரு நண்பன், எப்பவும் மனசுக்குள்ள இருந்து வர பாசம், அதெல்லாம் எனக்கு புரியும். ஆனா இது பாசம் இல்லையே. அந்த கண்ணோட ட்ரிகரை நீ அழுத்த மாட்டேன்னு ஒரு நிமிஷம் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ அதை செஞ்சிட்ட. இதுக்கு பேரு பாசமாடா? உடம்பு உரசும் போது இருக்கிற சூடு தானே உனக்கு வேணும். அந்த பேசிக்கிட்ட நீ விலை பேசும்போது இவளை நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக சொந்த உடம்ப விற்கிற அவளுக்கு முன்னாடி இவ ரொம்ப கேவலமானவன் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு பேரு வேசி. அப்ப உனக்கு தேவி, இந்த உடம்புக்கு விலை பேசின உனக்கு அந்த ஹோட்டல் ரூம்ல உன் முன்னாடி உன் பொண்டாட்டி உடம்ப நான் தொட்டப்போ உன் முகம் மாறி போச்சுல, அந்த வலி உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு நினைச்ச உன் கூட ஒரு நாள் முழுக்க கூடவே சுத்தின எனக்கு எவ்வளவு வலிக்கும் நினைச்சு பாத்தியாடா நாய? அம்பி, please. என்னோட பொண்ணு எங்க? அம்மு சேஃபா இருக்கா உங்க வீட்லயே? அம்மு, அம்மு, அம்மு. அப்பா, How was your day? நானும் பியட்ரிஸ் ஆண்டியும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடணும். அப்படியா? சரி, தூங்கு. வேண்டாம் ரவி,
பாரு, அவன் அவளை வச்சு ஏதோ நம்ம குழந்தைய. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னா அம்மு இந்த வீட்ல தான் இருந்தா, அதுவும் சேஃபா. அவளோட அப்பா அவளுக்காக பணம், கெரியர் எதையும் விட்டது தெரியாம. அந்த பியாட்ரிஸ், அவளுக்கு இந்த கதையில எந்த ரோலும் கிடையாது. எனக்கு புரியல. எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். ஹலோ, ஐம் விக்கி, தேவியோட ஹஸ்பண்ட். கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். ஹலோ ரவி, அம்மு. அவன் அழிச்சது என்னோட பணம் மட்டும் இல்ல பாரு, நம்ம குழந்தைக்காக இத்தனை வருஷமா. நம்ம பணத்தை அழிச்சிட்டான்னு யாரு சொன்னது? Can you just make it fast? நான் அங்க வெயிட் பண்றேன். இல்லனா வேண்டாம், நான் ஆஃப்டர்நூன் வரேன். அந்த ஸ்லிப்பை கொடுங்க. அப்போ என் கரியர் மட்டும்தான் உங்களுடைய டார்கெட்டா? நான் அதுவும் செய்யல ரவி, அதுவும் சேஃப். நீங்க எதையும் இழக்கல ரவி. கெரியர், பணம், அம்மு, எதுவும். அப்ப என்ன ஏமாத்தினீங்களா? ஒரு பகல் ஒரு ராத்திரி. சாரி. நல்லா இருக்கு. ஐ டிசர்வ் இட். அப்போ நீங்க? ஆமா, நாங்க ஒரு நாளாவது நீங்க இதை அனுபவிக்கணும்னு நினைச்சோம். பாச வைக்கிறவங்களை ஏமாத்தினா வழி எப்படி இருக்கும்னு அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நடந்த நாட்கள். எனக்கு எனக்கு என் மேலேயே பெரிய கோவம். பாசம் இருக்க மாதிரி என்கிட்ட நடிக்கும் போது உங்களோட வேர்வையிலையும் பாசத்திலையும் வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கும் போது நீங்க எதையும் இழக்கல ரவி. உன்னை தவிர எது சொன்னாலும் நம்புற உங்க பொண்டாட்டி இனி உங்களுக்கு இல்ல. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்றதுக்கு இல்ல. நீயே முடிவிடு. சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல. ஏதோ நடந்துருச்சு. நான் இப்ப என்ன நியாயப்படுத்திக்கல. இன்னைக்கு நான் அனுபவிச்சதை விட நீ நிறைய அனுபவிச்சிருக்க. எனக்கு அது தெரியுது. நீயே முடிவிடு. உனக்கு தெரியல ரவி, ஒருவேளை என் மனசு உங்களை மன்னிச்சிடலாம். அது எனக்கு வேற வழி இல்லாமன்னு கிடையாது. இன்னைக்கு ஏன் குழந்தைக்காக நீங்க ஓடினதுக்காக அனுபவிச்ச வேதனை, அவமானம், உங்களுக்குள்ள ஒரு நல்ல அப்பா இருக்காரு, அதுக்காக மட்டும்தான். ஆனா ரவி, நான் உன்னை கேட்கட்டுமா? தேவியோட இடத்துல நான் இருந்திருந்தா என்ன நீங்க மன்னிச்சிருப்பீங்களா?